ஏன் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த எபிசோட் அது பற்றி இல்லை. இதோட ஃபோக்கஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற டேக்ஸ் வித்தியாசம் என்ன, அந்த வித்தியாசத்தினால நம்ம லாங் டேர்ம் ரிட்டர்ன் எப்படி பாதிக்கப்படும், இந்தியாவில் அதோட பாதிப்பு எப்படி இருக்கும், யூஎஸில் எப்படி இருக்கும், அதை பற்றி விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோடு. வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த எபிசோடை உங்களுக்கு எதிரான எபிசோடாக எடுத்துக்க வேண்டாம். ட்ரேடிங்க்கு உள்ளே இருக்கிற லாப கணக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருவேளை நாம் நம்ம லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம். அந்த விழிப்புணர்ச்சிக்கு தான் இந்த எபிசோடு. முதல்ல இந்தியா சினேரியோவை பார்க்கலாம். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, 1,00,000 ரூபாயை எடுத்து லாங் டேர்முக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதோட ரிட்டர்ன் 25 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதே 1,00,000 ட்ரேடிங் பண்ணலாம். அதோட ரிட்டர்னும் 25 வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிற பணம் 1,00,000. நாம் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் 12%. அப்போ முதல் வருஷம் முடிவில் நம்ம ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கும், அதை இங்கே கீழே டேபிளில் பார்க்குறோம். 12,000 லாபமாக வந்திருக்கும். வருஷ முடிவில் நம்ம பணம் 1,12,000 வளர்ந்துருக்கும். அடுத்த வருஷ லாபம் 13,000, அதுக்கடுத்த வருஷம் 15,000 அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துட்டே போகுது. ஆக்சுவலாக நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் இப்படி ஃபிக்ஸ்டாக 12% ரிட்டர்ன் எல்லா வருஷமும் டாம்னு கொடுக்காது. நம்ம கணக்கோட சிம்பிளிசிட்டிக்காக இங்கே அப்படி அசியூம் பண்ணியிருக்கிறோம். இப்படி வளர்கிற நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 25 வருஷம் முடிவில் 17 லட்சம் ஆகுது. 1,00,000 ரூபாய் 12% ரிட்டர்னுக்கு 25 வருஷத்தில் 17 லட்சம் ஆகியிருக்குது. இதுதான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். முதல் வருஷம் 12,000 இருந்த லாபம் 25வது வருஷம் பாருங்கள் 1,82,000 ரூபாய். பா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்மளை அப்படியே மெய்சில் இருக்க வைக்கிறதுல. சாரி, நம்ம கதை சைட் ட்ராக்கில் போயிடுச்சு. மெயின் டாபிக் வருவோம். இந்த 25 வருஷமும் நாம் இந்த ஃபண்டை விற்கவே இல்லை, அப்படியே வளர விட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன எபிசோடில் பார்த்தது ஞாபகம் இருக்குது இல்லையா? அன்ரியலைஸ்டு கெயின்ஸுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த 25 வருஷமாக நாம் 5 பைசா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸாக கட்டலை. 25வது வருஷம் முடிவில் நாம் இந்த மொத்த ஃபண்டையும் விற்றா நம்ம லாபம் என்ன? 17 லட்சத்தில் நம்ம முதலீடு 1,00,000 போக 16 லட்சம் லாபம். அப்போ நம்ம 16 லட்சத்துக்கு 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு கட்டணும். அது 1,60,000 ரூபாய். இருங்க, நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் இருக்கிற அந்த 1,00,000 சலுகையை மறந்துட்டீங்க, அதானே? கரெக்டு. அப்போ நம்ம கெயின்ஸ் 16 லட்சத்துலேருந்து 1,00,000 குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம கெயின்ஸ் 15 லட்சம். அப்போ நம்ம டேக்ஸ் 1,50,000 ரூபாய். அந்த டேக்ஸ் கட்ட போக மிச்சம் 15,50,000 ரூபாய். இந்த 25 வருஷத்தில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் 1,00,000 வர நம்ம ஃபண்டை விற்று வாங்கி இந்த டேக்ஸை இன்னும் குறைச்சிருக்கலாம். நாம் அந்த கணக்குக்கு போக வேண்டாம், குழப்பமாயிடும். சிம்பிளாக நம்ம ஃபைனல் அமௌண்ட் 15,50,000 அப்படின்னே வச்சுப்போம். இப்போ நாம் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பதிலாக அந்த 1,00,000 வச்சு ட்ரேடிங் பண்ணியிருந்தோம்னா நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவில் ஸ்டாக்ஸுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் 15%. ட்ரேடிங் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ஃபண்டோட அதே ரிட்டர்ன் 12% அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். என்னங்க 12% சொல்கிறீங்க? நாங்கள் ட்ரேடர்ஸ் தாராளமாக 20%க்கு மேலேயே ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 1%க்கு கம்மியான ஆக்டிவ் ட்ரேடர்ஸ்னால் எஃப்டி ரேட்டை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஜீரோதாவோட சிஇஓ நிதின் கமத்தே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100ல் ஒருத்தர் தான் ட்ரேட் பண்ணி எஃப்டி ரேட்டையே பீட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம 100 பேர் என்ன நினைப்போம்? நாம தான் அந்த 100ல் ஒருத்தர் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். எனிவேஸ், நம்ம கணக்குக்கு இண்டெக்ஸ் ரேட் ரிட்டர்ன் 12%யே ட்ரேடிங்க்கும் அசியூம் பண்ணுவோம். ட்ரேடிங் பண்ணி வர்ற கெயின்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே வாங்கி விற்றுருப்போம். அப்படின்னா அந்த கெயின்ஸுக்கு நாம் வருஷம் 15% டேக்ஸ் கட்டணும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம கெயின்ஸுக்கு 15% டேக்ஸ் கட்டிகிட்டே வந்தால் 25 வருஷம் முடிவில் 11,34,000 ரூபாய் இருந்திருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டில் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது 4,16,000 ரூபாய் கம்மி. இதில் சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். இந்த 25 வருஷத்தில் நாம் கட்டின மொத்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 1,82,000 ரூபாய்.
அப்போ எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் வந்துச்சு? இந்த முதல் வருஷம் நம்ம கட்டின டேக்ஸை பாருங்கள், 1800 ரூபாய். இந்த 1800 ரூபாய் ட்ரேடிங் சினேரியோவில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 1800 ரூபாயும் நமக்கு பணம் சம்பாதிச்சிட்டே இருக்குது. எத்தனை வருஷம் சம்பாதிக்குது? 24 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குது. அடுத்த வருஷ டேக்ஸ் சேமிப்பு 1984 ரூபாய். அது 23 வருஷம் வேலை பார்க்குது. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம டேக்ஸில் சேமித்த பணமும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஏர்ன் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2,33,000 ரூபாய் வந்திருக்குது. இதைத்தான் பவர் ஆஃப் டேக்ஸ் டெஃபர்ட் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பார்க்குறது 15% டேக்ஸ் ரேட்டுக்கான வித்தியாசம். இதே இது டேக்ஸ் ரேட் ஜாஸ்தினா இந்த வித்தியாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதை நாம் யூஎஸோட சினேரியோவில் பிறகு பார்க்கலாம். சரி, அப்போ இந்த இந்தியன் சினேரியோவுக்கு ட்ரேடிங்கில் எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக ரிட்டர்ன் வந்தால் இண்டெக்ஸ் ஃபண்டோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸுக்கு ஈக்குவல் ஆகும்? நம்ம கேல்குலேட்டரில் ட்ரேடிங் ரிட்டர்ன் ரேட்டை 13.5%ன்னு கூட்டிக்கலாம். இந்த ரிட்டர்ன் ரேட்டுக்கு ஃபைனல் அமௌண்ட் 15 லட்சத்துக்கு மேலே போகுது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் இண்டெக்ஸை பீட் பண்ணினா மட்டும் போதாது, அட்லீஸ்ட் 2%க்கு மேலே பீட் பண்ணணும். இது ட்ரேடிங்கில் உள்ள ஃபீஸை எல்லாம் சேர்க்காம. அதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் நிதின் காமத் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 20% ரிட்டர்ன் வேணும். அடுத்து இப்போ யூஎஸ் சினரியோவை பார்க்கலாம். நாம் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் $50,000 அப்படின்னு வச்சுப்போம். எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ரேட் 12%. நாம் இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக விற்காமல் 25 வருஷத்துக்கு வளர விடுறதா அசிம் பண்ணிக்கலாம். நம்ம $50,000 25 இயர்ஸில் $850,000 வளர்ந்துருக்கும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன். இப்போது ட்ரேடிங் சினரியோவை பார்க்கலாம். ட்ரேடிங் பண்ணால் அதிலிருந்து வர்ற கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ். யூஎஸில் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸோட டேக்ஸ் என்ன? நம்ம ஸ்டாண்டர்ட் இன்கம் டேக்ஸ் ரேட். இப்போ நம்ம ஃபேமிலி இன்கம் $120,000 வச்சுப்போம். அப்போ நம்ம டேக்ஸ் ப்ராக்கெட் 22%. அப்படின்னா 120,000க்கு மேலே வர ஒவ்வொரு டாலர் இன்கமுக்கும் $171,000 வரை 22% டேக்ஸ் கட்டணும். 171,000க்கு மேலே வர இன்கம்க்கு 24% டேக்ஸ் கட்டணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸ் ரேட் 22% அப்படின்னு வச்சுப்போம். இது ஃபெடரல் டேக்ஸ் ரேட். இது போக நாம் இருக்கிற ஸ்டேட்டை பொறுத்து ஸ்டேட் டேக்ஸும் இருக்குது. இங்கே இந்த எக்ஸாம்பிளில் இலினாயோட ஸ்டேட் டேக்ஸ் ரேட் 4.95% யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ரிட்டர்ன் இண்டெக்ஸோட அதே ரிட்டர்ன் 12%ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட்டும் கூடுது, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸும் கூடுது. 25 வருஷம் முடிவில் நம்ம பேலன்ஸ் $408,000 வளருது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிசல்ட் $850,000 கம்பேர் பண்ணினா இது 50% கம்மி. எகைன் இந்த வித்தியாசம் பவர் ஆஃப் டேக்ஸ் டிஃபர்ட் காம்பவுண்டிங்கிலேருந்து வருது. அதாவது இன்றைக்கி கட்ட வேண்டிய டேக்ஸை தள்ளி போடுறது மூலமாக அந்த டேக்ஸ் பணத்தில் இருந்து வர்ற வளர்ச்சியையும் நாம் அனுபவிக்கிறோம். இதே டேக்ஸ் டிஃபர்ட் காம்பவுண்டிங்கை நாம் இன்னொரு இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். என்னென்னு யாராவது ரியலைஸ் பண்ணுறீங்களா? 401k. 401kலையும் இன்றைக்கி டேக்ஸ் கட்டாமல் அந்த பணத்தில் இருந்து வர்ற வளர்ச்சியை நம்ம ஃப்யூச்சரில் அனுபவிக்கலாம். இந்த காரணத்தினால தான் 10% இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ராத் 401kயை விட ரெகுலர் 401kயே பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை நாம் விளக்கமாக 401k எபிசோட்லேயே ஆல்ரெடி பார்த்தோம். ராத்தில் வித்ட்ரா பண்ணும்போது டேக்ஸ் இல்லாததுனால அது பெட்டர் அப்படின்னு நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம மைண்ட்னால் டேக்ஸ் டெஃபர்ட் க்ரோத்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பார்க்க முடியாது. உங்களில் எத்தனை பேர் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புக்கை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதில் வர சிஸ்டம் ஒன் திங்கிங் தான் நம்மளை ராத்தை பெட்டர் அப்படின்னு நினைக்க வைக்கும். ஆனால் ஆராய்ச்சி பார்க்குற சிஸ்டம் டூ திங்கிங்கை யூஸ் பண்ணணும்னா நமக்கு உண்மை என்ன அப்படின்னு புரிய வரும். சரி, இப்போ நம்ம கணக்குக்கு திரும்ப வருவோம். இங்கே இருக்கிற வேரியபிள்ஸை பொறுத்து ரிசல்ட்டும் டிராஸ்டிக்காக மாறும். இப்போ நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கீங்க, கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக இன்கம் $414,000 தாண்டும். அப்போ ஃபெடரல் டேக்ஸ் ரேட் 35%. அந்த இன்கம்க்கு ஸ்டேட் டேக்ஸ் ரேட் 9.3%. இதோட ரிசல்ட் பார்த்தா $252,000. 850,000ல் 1/3 கூட இது இல்லை. அப்போ இந்த சேலரி ரேஞ்சில் கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் ஸ்டார்டிங்லேருந்து வரணும்? அட்லீஸ்ட் 21.5% ரிட்டர்ன் வரணும். இதனால தான் எல்லோரும் கலிஃபோர்னியாவிலேருந்து டெக்ஸஸை பார்த்து பாயிறாங்களோ.
இருக்கும். எனிவேஸ், இந்த கால்குலேட்டரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் நம்பர்ஸை என்டர் பண்ணி ட்ரேடிங்கோட இம்பேக்டை நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாங் டேர்ம் ரிட்டர்ன் $850,000 வருவோம். இதை விற்கும்போது நமக்கு டேக்ஸ் இருக்கே, 15% லாங் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ், அப்புறம் ஸ்டேட் டேக்ஸ் ரெண்டுமே கட்டணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. 25 வருஷம் கழிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டையர் ஆகிருப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணலைன்னா நம்ம 401k IRAலேருந்து வர்ற இன்கம்மை தவிர வேறு எந்த இன்கமும் நமக்கு இருக்காது. நம்ம கணக்குக்கு சிம்பிளாக 401k IRAலேருந்து இன்கம் வரலை அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். யூஎஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட டேக்ஸ் ரேட் என்ன? $80,800 கீழே இருக்கிற இன்கம்க்கு 0% டேக்ஸ். அதுபோக ஃபேமிலி டிடக்ஷன் $25,100. ஆக மொத்தம் $105,900 வர டேக்ஸ் ஃப்ரீயாக நாம் ஒவ்வொரு வருஷமும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி நாம் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் இந்த $850,000 எத்தனை வருஷம் வரும்? ரிமெம்பர், அந்த வித்ட்ரா பண்ண $106,000 போக மிச்ச பணம் இன்னும் 12% ரேட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. இப்படி பண்ணுனா இந்த $850,000 17 வருஷம் வரும். இது அக்யூரேட்டான கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரிஜினல் காஸ்ட் பேசிஸ் 50,000 நான் இங்கே கன்சிடர் பண்ணல. அப்புறம் ரியல் லைஃப்பில் நம்ம தேவையும் இதே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ இதோட பர்பஸ் அக்யூரேசி இல்லை. இதெல்லாம் நாம் செய்யலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை காட்டுறதுக்கு தான் இந்த கால்குலேஷன். இதே 0% டேக்ஸ் வித்ட்ராவல் ஸ்ட்ராட்டஜியை ஏர்லியாக ரிட்டையர் ஆகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் $50,000 இருந்தால் நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா இங்கே வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். நான் உங்களை பண்ணாதீங்க அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணலை. ஆனால் ட்ரேடிங் பண்ணி நாம் இண்டெக்ஸை பீட் பண்ணி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு அப்புறமா ட்ரேடிங் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.